الرحمن الرحيم الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وصحبه أجمعين أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. அன்புள்ள சகோதரர்களே, பெரியோர்களே, இறை தூதரின் வழியிலே இனிய இல்லம் என்ற தலைப்பின் கீழ் தொடர்ச்சியாக சில விஷயங்களை பார்த்து வருகிறோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எவ்வாறு குடும்பத்தினர்களோடு நடந்து கொண்டார்கள், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வீடு இனிய இல்லம் என்று சொன்னால் அவர்கள் வீட்டில் உள்ள குடும்பத்தினர்களோடு உறவினர்களோடு எப்படி நடந்து கொண்டார்கள், அல்-அகாரிப் நெருங்கிய உறவினர்களோடு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி நடந்தார்கள் என்று சொன்னால், உண்மையில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உறவினர்களோடு நெருங்கிதான் வாழ்ந்திருக்கிறார்கள். கொள்கையில் பிரிவு இருந்தாலும் பல பிரச்சனைகள் இருந்தாலும் சொந்த பந்தம் என்று வரும்போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதில் கொஞ்சம் கூட சமரசம் இல்லாமல் ஒட்டிதான் வாழ்ந்திருக்கிறார்கள். இது நபித்துவம் பட்டம் பெறுவதற்கு முன்னரே இப்படித்தான் இருந்தார்கள். எனவே தான் குறைஷியர்கள் சஹாபாக்கள், அதாவது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நல்ல முறையில் அடையாளப்படுத்தினார்கள். அவர்கள் சாதிக் அல் அமீன், உண்மையாளர், வாய்மையாளர், நம்பிக்கைக்குரியவர் என்றெல்லாம் குறைஷி குஃபார்களும் கூட ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து சொல்லியிருக்கிறார்கள், புகழ்ந்திருக்கிறார்கள். அதே போல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபித்துவம் பட்டம் பெறும்போது ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஆறுதல் வார்த்தைகளை சொன்னார்கள். அந்த ஆறுதல் வார்த்தைகளில் ஒன்றுதான் இன்னக லதஸிலுர் ரஹிம, நீங்கள் உறவினர்களோடு ஒட்டி வாழ்கிறீர்கள், சேர்ந்து இருக்கிறீர்கள் என்று அன்னை ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொன்னார்கள். எனவே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உங்களை ஒருபோதும் கைவிட மாட்டான் என்றும் சொன்னார்கள் ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா. இப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இல்லம் இனிய இல்லமாக அமைந்ததற்கு மிகப்பெரிய காரணம் உறவினர்களோடு ஒட்டி வாழ்ந்திருக்கிறார்கள். உறவினர்கள் இஸ்லாமிய மார்க்கத்திற்கு முரணாக நடக்கக்கூடியவர்களாக இருந்தாலும் சரி, முஸ்லிம்களாக இல்லாவிட்டாலும் சரி, அவர்களோடு நெருங்கி வாழ்ந்திருக்கிறார்கள் என்பதற்கு இது ஒரு பெரிய எடுத்துக்காட்டு. அதே போல நமக்கெல்லாம் தெரியும், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தாயார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு 7 வயது இருக்கும்போதே அவர்கள் மரணித்து விட்டார்கள். ஆனாலும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய தாயாரின் கபூரில் போய் ஜியாரத் விசிட் செய்து இருக்கிறார்கள். அதை நபித்தோழர்கள் சொல்கிறார்கள், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய தாயாரின் கபூரடியில் நின்று அழுதார்கள். தாங்கள் அழுததோடு மட்டுமல்லாமல் சுற்றி இருப்பவர்களையும் அழ வைத்தார்கள். அதற்கு பிறகு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இது சஹீஹ் முஸ்லிமில் 1777வது ஹதீஸாக நம்ம பார்க்கலாம். இஸ்தஅதன்து ரப்பி ஃபீ அன் அஸ்தக்ஃபிர லஹா ஃபலம் யுஅதன் லீ, என்னுடைய தாயாருக்காக பாவ மன்னிப்புக்காக நான் அல்லாஹ்விடத்திலே அனுமதி கேட்டேன். பாவ மன்னிப்பு கோருவதற்காக நான் அல்லாஹ்விடத்திலே, என்னுடைய ரப்பிடத்திலே அனுமதி கேட்டேன். ஆனால் எனக்கு அனுமதி வழங்கப்படவில்லை, அல்லாஹ் அனுமதி கொடுக்கவில்லை. வஸ்தஅதன்துஹு ஃபீ அன் அஸூர கபரஹா ஃபஉதின லீ, ஆனால் என்னுடைய தாயாரின் கபரை ஜியாரத் செய்வதற்கு நான் அனுமதி கேட்டேன், அப்போது எனக்கு அனுமதி வழங்கப்பட்டது. எனவே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மத்தினர்களுக்கு சொல்கிறார்கள், ஃபஸூரு அல் குபூர, மக்களே நீங்கள்
கபர்களுக்கு சென்று ஜியாரத் செய்யுங்கள். ஏனென்றால் ஃபஇன்னஹா துதக்கிருல் மௌத்த, அப்படி நீங்கள் ஜியாரத் செய்யும்போது உங்களுக்கு மரண சிந்தனை ஏற்படுத்தும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அன்புள்ளவர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தாயார் மீது அந்த அளவுக்கு அன்பு வைத்திருந்தார்கள். 7 வயதிலேயே தாயார் மரணித்து விட்டார்கள் என்றால் அவர்களுக்கு ஒன்றுமே பெரிய அளவில் தெரியாது. தெரியாமல் இருந்த போதிலும் தன்னை பெற்றெடுத்த தாய் அல்லவா, எனவே அவர்களுடைய பாவ மன்னிப்புக்காக அல்லாஹ்விடத்திலே துஆ செய்வதற்கு அனுமதி கேட்டேன். அல்லாஹ் மறுத்து விட்டான். ஏன்னா அவங்க முஸ்லீம் கிடையாது. அல்லாஹ் மறுத்து விட்டான். அதே சமயத்தில் நான் அவர்களை ஜியாரத் செய்வதற்கு, கபருக்கிட்ட வந்து அவர்களை சந்திப்பதற்கு அப்போது அல்லாஹ்விடத்தில் அனுமதி கேட்டேன். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எனக்கு அனுமதி தந்தான். அப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இனிய இல்லம் எப்படி இருந்தது என்றால், உறவினர்களோடு ஒட்டி வாழக்கூடிய ஒரு பழக்கம் இருந்தது. தன்னுடைய தாயார் மரணித்த போதிலும், அவர்கள் முஸ்லீமாக இல்லாவிட்டாலும், அல்லாஹ் அவர்களுக்காக பாவ மன்னிப்பு கோருவதற்கு மறுத்தாலும் அவர்களை சந்திக்கின்ற அந்த ஒரு செயலை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொடர்ந்து செய்திருக்கிறார்கள். மட்டுமல்ல, அந்த இடத்திலே போய் அழுதிருக்கிறார்கள். அவர்கள் அழுததோடு மட்டுமல்லாமல் சுற்றி இருக்கக்கூடிய மக்களையும் அழ வைத்திருக்கிறார்கள். அப்போ இந்த செய்தியை நம்ம பார்க்குறோம். அடுத்தது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்கிறாங்க, ஒட்டுமொத்த உம்மத்தினர்களுக்கும் சொல்கிறாங்க, நீங்கள் எல்லாரும் ஜியாரத் செய்யுங்க, கபர்களுக்கு போங்க. அப்படி போகும்போது உங்களுக்கு மௌத்தினுடைய அந்த சிந்தனை ஏற்படுத்தும் என்று சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இப்போ இதில் நமக்கு என்ன விளங்குகிறது என்றால், உறவினர்களாக இருந்தாலோ அல்லது உறவினர்கள் இல்லாமல் இருந்தாலோ, அவர்கள் முஸ்லிம்களாக இருந்தாலோ முஸ்லிம்களாக இல்லாமல் இருந்தாலோ, அவர்களை நாம் விசிட் செய்யலாம், அவர்களுடைய மையவாடிக்கு செல்லலாம் இல்லை செல்லுங்கள் என்று சொல்கிறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அது நமக்கு விளங்குதுங்க. அப்படி போகிறதுனால என்ன வரும், நமக்கு மௌத்து சிந்தனை ஏற்படுத்தும், மரண சிந்தனை ஏற்படுத்தும். இப்படித்தான் நாமளும் போக போகிறோம் அப்படின்ற அந்த சிந்தனை ஏற்படுத்தும். இதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவ்வாறு சொல்லியிருக்கிறாங்க. அப்போ அன்புள்ளவர்களை, இறை தூதரின் வழியில் இனிய இல்லமாக நம்முடைய இல்லம் அமைய வேண்டும் என்றால் உறவினர்களோடு சேர்ந்து வாழ வேண்டும். அப்படித்தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சேர்ந்து வாழ்ந்திருக்கிறாங்க. அப்போ நாம் எப்படி இருக்கிறோம், நம்முடைய இல்லம் இனிய இல்லமாக இருக்க வேண்டும் என்றால் நம்முடைய உறவினர்களோடு நம்ம எப்படி இருக்கிறோம், சேர்ந்து வாழ்கிறோமா, ஒட்டி வாழ்கிறோமா இல்லையா, இதைத்தான் நம்ம சிந்திக்கணும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய இயற்கை குணமாகவே இது இருந்துச்சு. அவங்க நபியாக ஆகுவதற்கு முன்னாலே இப்படி இருந்தார்கள். அதனால தான் வஹி செய்தி வந்தவுடன் அவர்கள் பயந்து நடுங்கி போய் என்னை போர்த்துங்கள் என்று சொன்னபோது அன்னை ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் ஆறுதல் வார்த்தைகளை சொன்னார்கள். அந்த ஆறுதல் வார்த்தைகளில் மிக பிரதானமானது, நீங்கள் உறவினர்களோடு ஒட்டி வாழ்கிறீர்கள், அல்லாஹ் உங்களை கைவிட மாட்டான் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ அன்புள்ளவர்களை, உறவினர்களோடு சேர்ந்து வாழ வேண்டும் என்று இஸ்லாம் வலியுறுத்துது. இதில் நம்ம இன்னொன்று விளங்கணும், உறவினர்களோடு சேர்ந்து வாழ்வது என்றால் எப்படி, நாம் என்ன விளங்கி வைத்திருக்கிறோம் என்றால், அவர்கள் நம்மிடத்தில் நல்ல முறையில் இருந்தால் நாம் அவரிடத்தில் நல்ல முறையில் இருக்கணும். அவர்கள் நம்ம வேண்டாம் என்று இருந்தால் நாம் அப்படி ஒதுக்கி விடுவோம். இது நம்முடைய பழக்கமாக இருக்கிறது. ஆனால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உறவு முறை பேணுதல் அப்படின்னு சொன்னால் எப்படி அவங்க ஒரு இலக்கணத்தை வகுத்துறாங்க அப்படின்னு கேட்டால், உறவினர்களே வேண்டாம் என்று உங்களை விரட்டினாலும், உங்களுடைய உறவே வேண்டாம் என்று அவர்கள் சொன்னாலும், நீங்கள் அவர்களோடு சேர்ந்து வாழ்வது இருக்குதே, இதுதான் உண்மையான உறவு முறைன்னு சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சுப்ஹானல்லாஹ், கொஞ்சம் சிந்திச்சு பாருங்கள். உறவு முறை பேணுதல் அப்படின்றது, அவங்க வந்தால் நம்ம போகிறது, அவங்க நல்ல விதமாக பேசினா நாம் நல்ல விதமாக பேசுகிறது, இப்படி இருக்குதே, இது உறவு முறையே கிடையாதுன்னு சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இது நீங்கள் பேருக்காக செய்கிறது, இந்த பேருக்காக அவங்க செய்தால் நான் செய்கிறது அப்படின்றது இந்த பதிலீட்டு இந்த முறை இருக்குது, இது இஸ்லாம் மறுக்கிறது.
ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இது உறவுமுறையே இல்லைன்னு சொன்னாங்க. அப்போ உண்மையான உறவுமுறை பேணுதல் என்றால் என்ன அர்த்தம்? அவர்கள் நம்முடைய உறவே தேவையில்லை, நீ என் வீட்டிலேயே காலை மிதிக்கக்கூடாது, எனக்கு சலாம் சொல்லக்கூடாது, என்னோட பேசக்கூடாது என்று இருந்தாலும் அவர்களோடு நீங்கள் மீண்டும் மீண்டும் போய் சேர்ந்து பேசுகிறீர்களே, இதுதான் உண்மையான உறவுமுறைன்னு சொன்னாங்க. அப்போ நம்முடைய வீடு இல்லம் இனிய இல்லமாக மாற வேண்டும் என்று சொன்னால் உறவினர்களோடு ஒட்டி வாழ வேண்டும். இப்படித்தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருந்திருக்கிறார்கள், குறிப்பாக தாயோடு. இங்கே நம்ம இன்னொன்று கவனிக்கணும், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லுடைய தாயார் அவங்க முஸ்லீம் கிடையாது இல்லையா? இப்போ நாம் நம்முடைய தாயார் விஷயத்தில் எப்படி இருக்கிறோம்? அவங்க முஸ்லீமாக தான் இருக்கிறாங்க, அல்ஹம்துலில்லாஹ். ஆனால் ஏதோ ஒரு விஷயத்திற்காக நம்ம மீது கோபம் கொண்டு அல்லது ஏதாவது ஒரு வகையில் அவங்க தவறு இழைத்து இருக்கலாம். ஆனால் நாம் என்ன நினைக்கணும் என்றால், அவர்கள் 100% தவறே செய்தாலும் நாம் அதை நம்ம பெருசாக எடுத்துக்கிடக்கூடாது. ஏன்? நம்மை பெற்றெடுத்த தாய், அவங்க நம்மை பெற்றெடுத்து வளர்த்தெடுத்தார்களே, அந்த ஒன்றுக்காகவே நாம் பெருந்தன்மையோடு அவர்களை விட்டு நம்ம அவங்களோட சேர்ந்து இருக்கணும். அப்போ சின்ன சின்ன காரணங்களுக்காக அவர்களை நம்ம விரட்டுறதோ அவர்களை பகைக்கிறதோ இப்படியெல்லாம் இருக்கக்கூடாது என்பதற்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய நடைமுறை நமக்கு விளங்குது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய தாயார் மரணித்த பிறகும் கூட அவங்களுக்கு கபரடியில் போய் நிற்கிறாங்க, அல்லாட்ட துடிச்சு கேட்குறாங்க, அவனுடைய மன்னிப்புக்காக நான் உங்கள்கிட்ட உன்கிட்ட நான் பாவம் மன்னிப்பு வைக்கலாமா அப்படின்னு அல்லாட்ட கேட்குறாங்கன்னு சொன்னால், இப்போ எந்த அளவுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய தாயின் மீது அன்பு கொண்டவர்களாக இருந்திருக்கிறார்கள் என்பதற்கு இதை நாம் பார்க்கலாம். அன்பானவர்களே, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழியிலே இனிய இல்லம் நாம் பெறுவதாக இருந்தால் அவர்களுடைய வழிமுறைகளை அப்படியே நாம் பின்பற்றி ஆக வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பலவிதமான கஷ்டங்கள் துன்பங்கள் தங்களுடைய குடும்பத்தினரிடத்திலே வந்த போதிலும் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சேர்ந்து தான் வாழ்ந்தாங்க, அவங்கள விரட்டி விடலை. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சூரத்து ஷுஆரா 26வது அத்தியாயம் 214வது வசனம், இதில் அல்லாஹ் சொல்கிறான், வஅன்திர் அஷீரத்தக்கல் அக்ரபீன், நபியே உங்களுடைய நெருங்கிய உறவினர்களுக்கு அச்சமூட்டி எச்சரிக்கை செய்வீராக என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த வசனத்தை இறக்கிட்டான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குடும்பத்தவர்களை எல்லாம் அழைத்து குறைஷி மக்களில் நெருக்கமானவர்களை எல்லாம் ஒன்றிணைத்து அப்போது அவர்களுக்கு அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நரகத்தை விட்டு அச்சமூட்டி எச்சரிக்கை செய்கிறார்கள். எப்படியெல்லாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனிப்பட்ட முறையில் ஒவ்வொரு குடும்பத்தவர்களையெல்லாம் அழைத்து சொன்னார்கள், யா பனி அப்து ஷம்ஸ், யா பனி கஅப் இப்னு லுஐ, அன்கிது அன்ஃபுஸக்கும் மினன்னார், நீங்கள் நரக நெருப்பிலிருந்து உங்களை தற்காத்து கொள்ளுங்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி வரிசையாக பேரை சொல்லி சொல்கிறாங்க. இந்த வரிசையில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய மகளையும் கூப்பிடுறாங்க, யா ஃபாத்திமா அன்கிதி நஃப்ஸகி மினன்னார், ஃபாத்திமாவே என்னுடைய மகளே நீ உன்னை நரக நெருப்பிலிருந்து பாதுகாத்துக்கொள் அப்படின்னு சொல்கிறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சொல்லிட்டு சொல்கிறாங்க, மொத்தமாக சொல்கிறாங்க, ஃபஇன்னி லா அம்லிகு லக்கும் மினல்லாஹி ஷைஆ கைர அன்ன லக்கும் ரஹ்மன் சஅபுல்லுஹா பிபலாலிஹா. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, உங்களுக்கு மறுமையில் நான் எதையும் செய்வதற்கு எனக்கு சக்தி கிடையாது, அதனால் நீங்கள் உங்களை காப்பாற்றி கொள்ளுங்க, உங்களோட உறவு முறையை நான் பேணி இருப்பேன் எப்போதும், அதில் எந்த பிரச்சனையும் எனக்கு இல்லை, ஆனால் நாளை மறுமையில் நரகத்திலிருந்து உங்களை பாதுகாப்பதற்கு என்னிடத்தில் எந்த சக்தியும் கிடையாது அப்படின்னு சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்போ அன்புள்ளவர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உறவினர்களை எந்த அளவுக்கு மதித்து வைத்தார்கள் என்பதற்கு ஒரு பெரிய எடுத்துக்காட்டு என்னவென்றால், வெறுமனே உறவோடு மட்டும் அவர்கள் நிற்கவில்லை, இந்த உறவு முறை நாளை மறுமையில் வரை நீடிக்க வேண்டும், எனவே அவர்களுக்கு சரியான வழிகாட்டுதலை கொடுக்கணும்,
அவர்களும் நரகத்தை அனுபவித்து விடக்கூடாது, சொர்க்கத்தில் நுழையணும் அப்படின்றதற்காக ஒவ்வொரு குடும்பத்தவர்களையெல்லாம் அழைத்து நீங்கள் உங்களை தற்காத்து கொள்ளுங்கள், நரக வேதனையிலிருந்து உங்களை நீங்கள் பாதுகாத்து கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய மகளையும் கூட விதிவிலக்கு இல்லை பாருங்க, தன்னுடைய மகளையும் கூட அழைத்து சொல்கிறாங்க, ஃபாத்திமாவே நீ உன்னை காப்பாற்றிக்கொள் நரகத்திலிருந்து, எனக்கு எந்த சக்தியும் இல்லைம்மா, இந்த உலகத்தில் வேண்டுமானால் நான் உன்னோடு உறவு முறையோடு நல்ல முறையில் இருப்பேன், அதில் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, சிறப்பாக நான் உறவு முறையை பேணுவேன், ஆனால் நாளை மறுமையில் என்னால் எதுவும் செய்ய முடியாது அப்படின்னு சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அன்புள்ள சகோதரர்களே, அப்போ உண்மையாக உறவு முறை என்பது அவர்கள் இந்த உலக வாழ்க்கையோடு நம்ம நிறுத்திவிடக்கூடாது, அவர்களுக்கு மறுமை வாழ்க்கையை பற்றி நம்ம பேசி ஆகணும், அவர்களுக்கு நம்ம சொல்லியே ஆகணும். அதில் நம்ம தயவு தாட்சனை பார்க்கவோ சொன்னால் அவங்க வேறு ஏதோ நினைப்பார்களோ என்று நம்ம கருதுவதோ கூடாது. அப்போ உறவுமுறை பேணுதல் என்பது உண்மையாகவே உலகத்தோடு நிறுத்தி கொள்ளாமல் மறுமையினுடைய வாழ்க்கைக்காகவும் அவர்களிடத்தில் நம்ம போராடணும், அவர்களுக்கு சொல்ல வேண்டிய செய்திகளை நம்ம சொல்லணும். நாளைக்கு நாம் மட்டும் சொர்க்கத்துக்கு போயிட்டு நம்முடைய எதிரிலேயே அவர்கள் நரகத்தில் நுழைந்தால் எப்படி இருக்கும்? அல்லாஹ் பாதுகாக்கணும். எனவே தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படி சொன்னார்கள் என்ற செய்தியை பார்க்குறோம். அப்போ இறை தூதரின் வழியில் இனிய இல்லம் அமைவதற்கு உறவு முறையை பேணுதல் என்பது பிரதானமானது. உறவு முறை பேணாமல் நம்முடைய இல்லம் இனிய இல்லமாக மாறவே செய்யாது. நான் மட்டும் கரெக்டாக இருக்கணும், என் மனைவி கரெக்டாக இருக்கணும், என் பிள்ளை கரெக்டாக இருக்கணும், உறவுலாம் நான் பேண மாட்டேன். அது தாயின் மூலமாக உள்ள உறவாக இருந்தாலும் சரி, தந்தையின் மூலமாக உள்ள உறவாக இருந்தாலும் சரி, எனக்கு அதெல்லாம் தேவையில்லை, எனக்கு எந்த கடமையும் இல்லை, எனக்கு எந்த பொறுப்பும் இல்லை என்று இருக்குமையானால் நம்முடைய இல்லம் இனிய இல்லமாக மாறாது என்பதை கவனத்தில் கொள்ள வேண்டும். அன்புள்ள சகோதரர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய சிறிய தந்தை அபூ தாலிப் அவர்களோடு எப்படி போராடினார்கள், இருவருக்கும் உள்ள உறவு முறை எப்படி இருந்தது என்பது நமக்கு எல்லோருக்குமே தெரியும். அந்த அளவுக்கு பக்கபலமாக இருந்தார்கள் அபூ தாலிப் அவர்கள். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஒரு பாதுகாப்பு கேடயமாக இருந்தார்கள். அப்படிப்பட்ட நேசம் தொடர்பு இருவருக்குமே இருந்தது. ஆனால் அபூ தாலிப் அவரிடத்தில் இஸ்லாம் போய் சென்றடையலை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த தொடர்பு மட்டும் போதும், கொள்கை அவரோட இருக்கட்டும் அப்படின்னு சொன்னார்களா, விட்டு விட்டார்களா? அவர்களிடத்தில் நான் சொன்னால் அது எனக்கு அவருக்கும் உள்ள இந்த உறவு போய்விடும் என்று கருதினார்களா? இல்லை. அபூ தாலிப் அவர்களிடத்தில் கடைசி வரைக்கும் போராடினாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், மரணப்படுக்கை வரைக்கும் போராடினாங்க. சும்மா போராடலை, கடைசி மரண வாசல் தட்டுற அளவுக்கு, அந்த அளவுக்கு போய் அவர்களுடைய அந்த இடத்துல இருந்து கொண்டு போராடினார்கள். எப்படியாவது கலிமா சொல்லிட்டா அது மிக சிறப்பாக இருக்குமே, இவர்கள் கலிமா சொல்லணுமே, என்னை அப்படி வளர்த்தார்கள், பாதுகாத்தார்கள், எனக்கு அரணாக இருந்தார்கள். அப்படிப்பட்ட அபூ தாலிப் அவர்கள் இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டுமே என்பதற்காக துடித்தார்கள். சிறிய தந்தை யார்? நம்முடைய தந்தைக்கு சமம். சிறிய தாய் யார்? நம்முடைய தாய்க்கு சமம். நிறைய மக்கள் இதை விளங்குறது இல்லை, தாயோடு கூட பிறந்தவர்களை கூட மதிக்கிறது இல்லை. ஆனால் இஸ்லாம் என்ன சொல்லுது தெரியுமா? உங்களுடைய தாய்க்கு நிகராகத்தான் தாயினுடைய சகோதரிகள்னு சொல்லுது. சிறிய தாய், பெரிய தாய் எல்லாமே உங்களை பெற்றெடுத்த தாய்க்கு சமம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அல் ஹாலத்து பி மன்சிலத்தில் சிறிய தாய் பெரிய தாய் என்பவள் தாயினுடைய அந்தஸ்தில் இருக்கிறார்கள் என்று சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்போ நம்ம எப்படி பாவிக்கிறோம்? நம்மகிட்ட அந்த உறவு முறை சரியாக இருக்குதா? அது சரியில்லாமல் இனிய இல்லமாக மாறுவது அப்படின்றது சாத்தியமே இல்லை. அப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய சிறிய தந்தைக்கு கொள்கையை எடுத்து போதித்து கொண்டே இருந்தார்கள். எந்த அளவுக்கு சொன்னாங்க? குல் லா இலாஹ இல்லல்லாஹ், சிறிய தந்தையே நீங்கள் லா இலாஹ இல்லல்லாஹ் மட்டும் சொல்லுங்கள். அந்த ஒரு கலிமா போதும், ஒரு வார்த்தை போதும்.
நான் எப்படியாவது அல்லாஹ்விடத்தில் உங்களுக்காக நான் வாதாடி விடுவேன், சொர்க்கத்தை வாங்கி தந்து விடுவேன், நான் அல்லாஹ்விடத்தில் கேட்பேன் என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எவ்வளோ போராடினாங்க. இப்படி சொல்லும் போதெல்லாம் பக்கத்தில் அபூ ஜஹல், அப்துல்லா இப்னு உபை, உமையா எல்லாரும் இருந்து அந்த நேரத்தில் அபூ தாலிப்கிட்ட பேசுகிறாங்க. யா அபா தாலிப் தர்கபு அன் மில்லத்தி அப்துல் முத்தலிப், அப்துல் முத்தலிபுடைய மார்க்கத்தை விட்டு நீங்கள் வெளியே போகிறீங்களா? அதை விட்டு நீங்கள் வெளியேற விரும்புகிறீங்களா? இவர் சொல்கிற மாதிரி நீங்கள் அதை கேட்டு நீங்கள் கொள்கையை மதத்தை மாற்ற போகிறீங்களா? கொண்ட கொள்கையில் ஸ்ட்ராங்காக இருங்க. இதுதான் மூதாதையருடைய கொள்கை, பழைய கொள்கை. புதுசாக வந்த முகம்மதுடைய கொள்கையை நீங்கள் ஏற்றுக்கிடாதீங்க அப்படின்னு இருக்கிற பக்கத்தில் இருக்கிற சுற்றி இருக்கிற அவ்வளோ பேர் சேர்ந்து அவருக்கு இன்னும் ஊட்டிக்கிட்டே இருக்கிறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு எப்படி இருக்கும்? தொடர்ச்சியாக பேசிக்கிட்டே இருக்கிறாங்க. அப்போ சொல்கிறாங்க, நான் உங்களுக்காக அல்லாஹ்விடத்தில் பாவ மன்னிப்பு கோருவேன், பாவ மன்னிப்பு கேட்குறேன்னு சொல்கிறாங்க. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அப்போ தான் ஒரு வசனத்தை இறக்குறான். மா கான லின்னபிய்யி வல்லதீன ஆமனு ஐ யஸ்தக்ஃபிரூ லில் முஷ்ரிகீன வலவ் கானு உலி குர்பா. நபிக்கு பாவ மன்னிப்பு கேட்பதற்கு அனுமதி கிடையாது. யாருக்காக? இணை கற்பித்தவர்களுக்காக. ஷிர்க் யாரெல்லாம் வைக்கிறார்களோ அவர்களுக்காக நபிக்கும் சரி மற்ற மூமின்களுக்கும் சரி பாவ மன்னிப்பு அவர்களுக்காக கோரக்கூடாது. அல்லாஹ் வசனத்தை இறக்குறான். சரி, அவங்க யாராக இருந்தாலும் ஒலவுக்கானும் உலி குர்பா, நெருங்கிய உறவினர்களாக இருந்தாலும் சரி, அவர் அல்லாஹ்வுக்கு இணை கற்பிக்க ஆரம்பித்து விட்டால் அவர்களுக்காக பாவ மன்னிப்பு அல்லாஹ்ட்ட கேட்கவே கூடாது. அல்லாஹ் ஒரு வசனத்தை இறக்கிட்டான். அப்போ இந்த வசனத்தை அல்லாஹ் இறக்குறான். அப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி நிறுத்திட்டாங்க. அல்லாஹ் இன்னொரு வசனத்தை இறக்குறான். போராடுறீங்க, எப்படியாவது சிறிய தந்த லா இலாஹா இல்லல்லாஹ் சொல்லிட்டா அது மிக சிறப்பாக இருக்குமே, மிகப்பெரிய வெற்றி கிடைக்குமே என்று நீங்கள் போராடுறீங்க. நேர்வழி என்பது உங்கள் கையில் கிடையாது. இன்னக லா தஹ்தி மன் அஹ்பப்த, நிச்சயமாக நபியே நீங்கள் விரும்பியவர்களுக்கு நேர்வழி கொடுக்க முடியாது என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வலக்கின் அல்லாஹ் யஹ்தி மை யஷா, மாறாக அல்லாஹ் யாருக்கு நாடுகிறானோ அவருக்கு அல்லாஹ் தான் நேர்வழி கொடுப்பான், உங்களுக்கு கொடுக்க முடியாது. பண்புள்ளவர்களே, அப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சிறிய தந்தை அபூ தாலிப் அவர்களோடு உறவு முறையை நன்றாக பேணக்கூடியவர்களாக இருந்த போதிலும் அவர்கள் கலிமா சொல்லவில்லையே என்பதற்காக அவர்களுடைய மரணத்தின் இறுதி வரையிலும் போராடினார்கள் என்றால் அந்த அளவுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உறவு முறையை தெளிவாக புரிந்து வைத்திருக்கிறார்கள். வெறும் உறவு முறையோடு இருக்கக்கூடாது, அவர்களும் சொர்க்கத்தை அடையணும், நரக வேதனை அவர்களை அனுபவிக்க கூடாது, உறவினர் அல்லவா, தந்தையினுடைய ஸ்தானத்தில் உள்ளவர் அல்லவா என்று இருந்தார்கள். அப்போ இப்படி நம்ம உறவு முறையை நம்ம பேணினா தான் நம்முடைய இல்லம் இனிய இல்லமாக மாறுமே தவிர்த்து இல்லை என்றால் இனிய இல்லமாக மாறவே முடியாது. அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். எனவே அன்புள்ள சகோதரர்களே, உறவினர்கள் விஷயத்தில் நெருக்கமான உறவு முறை நம்மகிட்ட இருக்கணும், தொடர்புகள் இருக்கணும். அதில் மட்டும் நமக்கு விரிசல் வந்துவிடவே கூடாது. அவர்கள் அறியாமல், மார்க்க அறிவு ஞானம் இல்லாமல் வேண்டாம் என்று ஒதுக்கினாலும் நாம் அவர்களை விடக்கூடாது. நாம் சேருவது அல்லாஹுக்காக, அல்லாஹுடைய அருளை பெறுவதற்காக. ஏன்னா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, லா யதுகுல் ஜன்னத்த காத்திஉன், உறவு முறையை துண்டித்து வாழ்பவன் சொர்க்கத்தில் நுழைய மாட்டான்னு சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்போ சொர்க்கத்திற்கு நுழைய முடியாத அளவுக்கு ஒரு பெரிய பாவம் இருக்குதுன்னா உறவு முறையை துண்டிக்கிறது. நம்ம அதை பாவமாகவே நினைக்கிறது இல்லை. எத்தனையோ பாவங்கள்னு ஒரு லிஸ்ட்டு போட்டு வச்சுருக்கிறோமே, அந்த லிஸ்ட்டில் இதை நம்ம இணைக்கிறது இல்லை. ஏன் இஷ்டம், நான் உறவு முறையை பிரிஞ்சிருந்தால் என்ன இல்லை, அது பெரிய பாவம். பாவம்னாலும் சாதாரண பாவம் கிடையாது, சொர்க்கத்துக்கே நுழையிறதுக்கு தடையாக இருக்கக்கூடிய பாவம். சுப்ஹானல்லாஹ். அப்போ அன்புள்ளவர்களே, அப்போ இந்த கோணத்தில் நாம் நடைமுறைப்படுத்தினால்தான் இறை தூதரின் வழியில் இனிய இல்லம் என்பது அமையும். இல்லை என்றால் கேள்விக்குறிதான். எனவே இதை நம்ம கவனத்தில் வைக்கிறோம். அடுத்ததாக அன்புள்ள சகோதரர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வீட்டில் நடந்த சில நிகழ்வுகள்,
அர் ரசூலு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபீ பைத்திஹி, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வீட்டிலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி இருந்தாங்க அப்படின்றத நம்ம சில குறிப்புகளை பார்ப்போம். பொதுவாகவே ஒரு மனிதனுடைய வீட்டில் தான் அவனுடைய முழு நிலையும் வெளிப்படும். வெளியில் வேண்டாம், சமுதாயத்துக்கு தகுந்த மாதிரி நடந்து கொள்ளலாம், நட்பு வட்டாரங்களுக்கு தகுந்த போல் தன்னுடைய நிலையை மாற்றிக்கொள்ளலாம். ஆனால் வீட்டுக்குள்ளே தான் நிஜ வாழ்க்கையே இருக்கும். மனைவிக்கு யதார்த்தம் தெரியும், தன்னுடைய வீட்டின் பணியாளர் யாரை நம்ம நியமிச்சிருக்கோமோ அவர்களுக்கு தெரியும், நம்முடைய சுயரூபம் எல்லா விஷயங்களும் அவங்களுக்கு தான் தெரியும். அப்போ ஒரு மனிதனுடைய வீட்டில் தான் யதார்த்த வாழ்க்கை என்பது தெரியும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி வீட்டில் இருந்திருக்கிறார்கள், அப்படி வீட்டில் இருந்தது நம்ம அறிந்தால்தான் நம்மளும் அப்படி நடக்க முடியும். இதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த அடிப்படையில் அவங்க இருந்திருக்கிறாங்க அப்படின்றதுக்கு நிறைய சான்றுகளை பார்க்கலாம். குறிப்பாக அன்னை ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா அவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வீட்டிலே எப்படி இருந்தார்கள் என்பதை அவரிடத்தில் கேட்கும்போது, மாதா கான யஅமலு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபீ பைத்திஹி, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டில் எப்படி நடந்தாங்க அப்படின்னு அவங்கள்ட்ட கேள்வி கேட்குறாங்க. அப்போ சொல்கிறாங்க, காலத் கான பஷரம் மினல் பஷரி, எல்லா மனிதர்களும் வீட்டில் எப்படி இருப்பாங்களோ அதே மாதிரி ஒரு மனிதராகத்தான் இருந்தாங்க. ஆயிஷா நபி பதில் சொல்கிறாங்க தன்னுடைய கணவரை பற்றி, எல்லா மனிதர்களும் வீட்டில் எப்படி இருப்பாங்களோ அப்படி தான் இருந்தாங்க. எப்படிலாம் இருந்தாங்க, எஃப்லி சௌபஹு, தன்னுடைய ஆடையை அவர்களே என்ன செய்வார்கள், சரி செய்து கொள்வார்கள். அதே மாதிரி ஓ யஹ்லிபு ஷாத்தஹு, அவர்களே பால், ஆட்டினுடைய அந்த பாலை அவர்களே கரைப்பார்கள். ஓ யஹ்துமு நஃப்ஸஹு, தன்னுடைய வேலையை தானே அவர்கள் செய்வார்கள். இப்படி ஒரு மனைவி அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி சொல்கிறாங்க. இப்போ வீட்டில் எப்படி நடப்பாங்கண்டா, அவர்களுடைய ட்ரெஸ் சம்பந்தப்பட்ட வேலை, அதில் ஏதாவது தைக்கிறது கொள்வது அப்படின்னு இருந்தால் அவர்களே அதை செய்வாங்க. இன்னும் சில அறிவிப்புகளில் செருப்பு தைப்பார்கள், செருப்புவாறு தைப்பார்கள்லாம் வருது. அப்போ ஆட்டினுடைய பாலை அவங்க தான் கறப்பாங்கன்னு வருது. தன்னுடைய வேலையை தானே செய்வாங்கன்னு சொல்கிறாங்க. இது யார் சொல்கிறா, அவனுடைய மனைவி சொல்கிறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இல்லம் இனிய இல்லமாக மாறுவதற்கு மிக முக்கியமான காரணங்கள், அவங்க தான் வேலை தானே செய்வாங்க. மனைவிக்கு சிரமத்தை கொடுக்க மாட்டாங்க, மனைவிக்கு கஷ்டத்தை ஏற்படுத்தவும் மாட்டாங்க. அப்போ அவங்க என்ன விளங்கி வச்சிருக்கிறாங்க, மனைவி என்பவள் அமானிதம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதான் நமக்கு போதிச்சாங்க, நீங்கள் பெண்கள் விஷயத்தில், மனைவி விஷயத்தில் அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்க. ஏன்னா நீங்கள் அவர்களை கையில் எடுத்திருக்கிறது, கல்யாணம் முடிச்சிருக்கிறது என்பது சும்மா சாதாரண விஷயம் கிடையாது. அல்லாஹ்வுடைய அனுமதியை கொண்டு நீங்கள் கையில் எடுத்திருக்கிறீங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறுதி பேருரையில் அந்த கடைசி ஹஜ்ஜின் போது பல லட்சக்கணக்கான சஹாபாக்களை வைத்து தாங்கள் இதுவரையிலும் சொன்ன அறிவுரைகளை சுருக்கி சாராக பிழிந்து ஒட்டுமொத்த உம்மத்துக்கும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழகான வரிகளை சேர்த்தாங்க. அதில் முக்கியமான வரி தான் ஃபத்தகுல்லாஹ ஃபின் நிசா, மக்களே நீங்கள் மனைவி விஷயத்தில் நீங்கள் அல்லாஹுவை அஞ்சி நடந்து கொள்ளுங்கள். இத்தஹல்துமூஹுன்ன பி அமானில்லா, நீங்கள் அவர்களை தேர்வு செய்தது என்பது அல்லாஹுடைய அனுமதியை கொண்டு நீங்கள் கையில் எடுத்திருக்கிறீங்க. உங்களுக்கு சும்மா தரலை, அல்லாஹுடைய அனுமதியோடு நீங்கள் கையில் எடுத்திருக்கிறீங்க. அல்லாஹுடைய அமானிதமாக நீங்கள் கையில் எடுத்திருக்கிறீங்க. நாளைக்கு அதை பற்றி விசாரிக்கப்படுவீங்க. அது உங்களுக்கு தரப்பட்ட அமானிதம். அவர்கள் அந்த மனைவியினுடைய தாயும் தந்தையும் குறிப்பிட்ட வயது அளவுக்கு அவர்கள் வளர்த்து பாதுகாத்து உங்களிடத்தில் ஒப்படைத்திருக்கிறார்கள் என்றால் அல்லாஹுடைய அமானிதம் அப்படின்னு சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். வஸ்தஹலல்தும் ஃபுரூஜஹுன்ன பி கலிமத்தில்லாஹ், அவர்களோடு நீங்கள் சந்தோஷமாக இல்லற வாழ்க்கையில் ஈடுபடுகிறீர்கள் என்றால் அல்லாஹுடைய அனுமதியை கொண்டு நீங்கள் அப்படி செய்கிறீர்கள். அல்லாஹ் தந்திருக்கூடிய அமானிதம், அல்லாஹுடைய அனுமதி. அல்லாஹுடைய அனுமதி இல்லாமல், அல்லாஹுடைய அமானிதம் இல்லாமல் கையில் எடுப்பதாக இருந்தால் அது தகாத உறவு, அது விபச்சாரம்.
அல்லாஹ்வுடைய அனுமதியோடு எடுப்பது என்றால் உங்களுடைய மனைவி அல்லாஹ்வுடைய அமானிதம். இதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. அப்போ அன்புள்ளவர்களே, நாம் நம்முடைய மனைவி விஷயத்தில் எப்படி பாவிக்கிறோம், அவர்களுக்கு எந்த அளவுக்கு சிரமத்தை ஏற்படுத்துகிறோம். அவர்களும் மனுஷி தானே, நம்மளை மாதிரி நாம் மனுஷன், அவன் மனுஷி. இன்னும் சொல்ல போனால் ஆணுனுடைய சக்தியை விட ரொம்ப சக்தி குறைந்தவர் பெண்ணு. அவர்களுடைய ஒவ்வொரு மாதமும் அந்த மாதவிடாய் காலம் வரும். அதில் இரத்தங்கள் பீறிட்டு ஓடும். பயங்கரமான கஷ்டங்களை அனுபவிப்பாங்க ஒவ்வொரு மாதமும். அவர்களால் ஒன்றும் செய்ய முடியாது. வயிற்று வலியில் துடிப்பாங்க. இப்படியெல்லாம் கஷ்டப்படுவாங்க. அதே மாதிரி நாம் குழந்தையை அவர்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்தா சுமார் 9-10 மாதங்கள் அந்த குழந்தைய வயிற்றில் சுமந்து அதற்காக வேண்டி பல தியாகங்கள். இதெல்லாம் என்ன காரணம்? ஒரு ஆணுக்கு வாரிசு இருக்கிறது அப்படின்றதுக்காகத்தான். நம்முடைய வாரிசை சுமப்பதற்காக பெண்ணு சிரமப்படுகிறாள். தூக்கம் இல்லாமல், வாந்தி எடுத்து, சாப்பிட முடியாமல், எல்லாவற்றையும் இழந்து ஒரு ஆணுக்காக, கணவருக்காக ஒரு வாரிசை பெற்றெடுத்து கொடுக்கிறாள் என்றால் எவ்வளோ பெரிய தியாகம். இதுக்கு நம்ம கோடி இல்லை, பல கோடி இல்லை, என்ன கொடுத்தாலும் அதுக்கு ஈடு கிடையாது. சரி, பெற்றெடுத்த பிறகு சும்மாவா? இல்லை, அதுக்கு பிறகு எவ்வளோ கஷ்டங்கள். இதை நமக்கு எப்படி விளங்கும்? நாம் நம்முடைய தாயை நம்ம எப்படி பாவிக்கிறோம் அதுதான் நமக்கு கண்ணு முன்னாடி வரணும். ஆனால் நம்ம அப்படிலாம் நம்ம நினைக்கிறோமா? ஆனால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான் வேலை தானே செய்வாங்க. நாம் என்ன நினைக்கிறோம் தெரியுமா? மனைவி என்பவள் தான் சொல்வதை கேட்கணும். சிலருடைய எண்ணங்கள் எப்படின்னா, சம்பளம் வாங்காத அடிமை, சம்பளம் வாங்காத வேலைக்காரி, பச்சையாக சொல்வதாக இருந்தால் ஒரு வேலைக்காரி. இப்படி நம்ம வாண்டா வரணும், போனால் போகணும், அதை செய்யணும், இதை செய்யக்கூடாதுன்னா செய்யக்கூடாது. அடிமையை விட, வேலைக்காரியை விட மோசமாக பாவிப்பாங்க. அல்லாஹ்ட்ட பதில் சொல்லி ஆகணும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி செய்யவே இல்லை. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவிக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க, துணை செய்வாங்க, தான் வேலையை தான் பார்ப்பாங்க. மனைவியினுடைய வேலையில் அவங்களுக்கு சுமை ஏற்பட்டால் அவங்க சேர்ந்து அதுக்கு துணை புரிவாங்க, உதவி செய்வாங்க. இப்படி இருந்தால் தானே இறை தூதரின் வழியில் இனிய இல்லத்தை நம்ம பெற முடியும். சும்மா கதை கேட்பதற்கு அல்ல. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டில் எப்படி இருந்தாங்கன்னா அதை முன்மாதிரியாக நம்ம எடுத்து வாழணும். அப்படி இருந்தால் தான் இனிய இல்லமாக இருக்கும். அன்புள்ள சகோதரர்களே, எனவே நாம் நம்ம எப்படி நடக்கிறோம், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி இருந்தாங்க அப்படின்றத நாம் தெளிவாக புரியணும். இன்ஷா அல்லாஹ் தொடர்ந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய வீட்டின் நிகழ்வுகளை பார்ப்போம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவர்களுடைய யதார்த்த வாழ்க்கையை நாம் படித்து கற்று அதன் அடிப்படையில் நம்முடைய வாழ்க்கையில் நாம் கடைபிடிப்போமாக. நம்முடைய இல்லம் இனிய இல்லமாக அமைத்து கொள்வதற்கு வல்ல ரஹ்மான் அருள் பாலிப்பானாக என்று கூறி இத்தோடு முடித்துக்கொள்கிறேன். வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானக்கல்லாஹும்ம வபிஹம்திக அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக்.